உறவுகளே வணக்கம். வென்று தணியாது இந்த வீர நிலம், இது மாவீரர் நாள் உறுதி. கார்த்திகை மாதம் வேர்த்து அறியாத காலம். மேகம் முந்தானையை விலக்கி மானத்தாய்க்கு பால் கொடுக்கும் காலம். நீரும் நிலமும் கலந்து இழகி பூமிப்பெண் புத்தாடை விரிவாள். வீரத்தை கொண்டே விரல் மடிப்பதனில் கார்த்திகை மாதமே தமிழர்களுக்கு கண்டிருந்த மாதம். தமிழரை தமிழர் என்றாக்க முதல் நாள் பிள்ளையொன்று வெளி திறந்தது. விலை கொடுத்தே விடுதலையை பெற முடியும் என்று பிள்ளையொன்று வெளிமூடியது. ஆண்டுகள் வேறாயின் தேதிகள் அடுத்தடுத்துத்தான். இது தற்செயலான சம்பவம் அல்ல, ஒரு சரித்திர அதிசயம். சாவிலும் பெரியது மானம் என்பதை சாற்றிய நாள். ஈழத்தமிழர்கள் இனி இழிந்திருக்க மாட்டார்கள் என ஆளும் கதைகளுக்கு அறிவித்த நாள். தமிழர்கள் எல்லோரும் ஒப்பனைகளில் பொய்மை அழகில் மயங்கி போகாது இறுதி வரை உறுதி தளரோடு சபதம் எடுக்கின்ற நாள். மாவீரர் நாள் தேசியத்தை சிந்திக்க வைக்கின்ற நாள். சிதறிய மக்களை ஒருங்கிணைக்கின்ற நாள். எழுச்சி கொள்ள வைக்கும் நாள். அதனால் தான் தமிழர் தேசிய நினைவெழுச்சி நாள் என சொல்லப்படுகிறது. மாவீரர்களே, உங்களுக்கானது கார்த்திகை மாதமும் நாளும் பூவும். தோழர்களே, தோழியரே, தருவதற்கு ஏதுமின்றி இவரிடமும் வந்தோம் என்று. ஆயினும் எம் மனமெல்லாம் உங்கள் கனவே நிறைந்துள்ளது. இத்தனை பேரையும் குழியில் இட்டுவிட்டு இலக்கில் தவறோம் என்ற திடசங்கற்பத்தில் தான் நாங்கள் விளக்கேற்ற வந்தோம். மாவீரர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாதமும் நாளும் பூவும் சுடரும்.
வாசல் வந்தேன். உறங்காது நீங்கள் தனியாக இங்கே இருப்பீர்கள் என்று துணையாய் வந்தேன். சிரிக்கின்ற பூக்கள் மலர்ந்தாடும் தேசம், அதை வெல்லத்தானே கண்மூடினோம். தமிழீழ தேசம் அதுவே எந்தாகம், கனவோடுதானே போராடினோம். மலர் மாலை சூடி ஒளி தீபமேற்ற துயில்கின்ற இல்லத்தில் வாசல் வந்தேன். வாழும் துயரான வாழ்வு முடிகின்ற போது நாங்கள் வருவோம். கருவோடு வாழும் சிறு பிஞ்சு தாயின் முகம் பார்க்கும் வேளையே நாங்கள் மலர்வோம். மலர் மாலை சூடி ஒளி தீபமேற்ற துயில்கின்ற இல்லத்தில் வாசல் வந்தேன். கதிரோனை பாரும் அருகாகத்தானே நாம் இருப்போம். வெடியோசை கேட்காத அழகான நாட்டை பரிசாக தரத்தானே விழி மூடினோம். மலர் மாலை சூடி ஒளி தீபமேற்ற துயில்கின்ற இல்லத்தில் வாசல் வந்தேன். உறங்காது நீங்கள் தனியாக இங்கே இருப்பீர்கள் என்று துணையாய் வந்தேன். சிரிக்கின்ற பூக்கள் மலர்ந்தாடும் தேசம், அதை வெல்லத்தானே கண்மூடினோம். தமிழீழ தேசம் அதுவே எந்தாகம், கனவோடுதானே போராடினோம்.